அன்பு கண்மணிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி குடுத்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் ரோட்ல ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. தினேஷ் இவங்கள பின்தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கிறான். இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட எக்ஸ் லவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில கண்மணி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரத்தில அன்பு வெளியில நின்னுட்டு இருக்கும்போது தினேஷ் பக்கத்தில போயிட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டுறாங்க. உடனே அன்பு பயந்துடுறாங்க. உடனே என்ன பயந்துட்டியா? இன்னும் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயில்ல அடைச்சிட்டு நீ உன் பொண்டாட்டியோட ஜாலியா சுத்திட்டு இருக்கிற மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கேட்குறாங்க. ஏய் ரொம்ப பேசாத. கூடிய சீக்கிரம் மறுபடியும் நீ ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன வெண்ணிலாவும் உன் வீட்ல இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஏற்கனவே வெண்ணிலாவுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண விஷயம் வேற எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பொண்டாட்டியோட வெண்ணிலாவையும் ஒரே வீட்ல சேர்த்து மெயின்டெயின் பண்ற போலுக்க அப்படி சொல்லிட்டு தினேஷ் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனேவும் அன்புக்கு செம கோவம் வந்துருது. அடிக்க போறாங்க. என்ன அடிக்க போற? நான் சொன்னது உண்ம தானே? அவ வெண்ணிலாவையும் பக்கத்திலேயே பார்த்துக்கணும்னு சொல்லி தானே வீட்ல வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு அன்பு கிட்ட இந்த தினேஷ் ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். உடனேவும் அன்பு வந்து இங்க பாரு இனிமேலும் தப்பா பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா? நான் உன் பொண்டாட்டி கிட்ட போட்டு குடுக்குறேன். உனக்கும் வெண்ணிலாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன பத்தி அப்படி சொல்லிட்டு இந்த தினேஷ் வந்து ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பு இருந்துகிட்டு இங்க பாருடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த கூடிய சீக்கிரம் வந்து ஜெயிலுக்கு தான் மறுபடியும் போயிடுவேன். இப்பவே பிடிச்சு குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சண்டை போடுறாங்க தினேஷ் கிட்ட. அந்த நேரத்தில கண்மணி வெளியில வராங்க. என்னாச்சு? இவன் எப்படிங்க இங்க வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நிப்பாட்டுங்க. விட்றா அவர அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனேவும் தினேஷ் இருந்துகிட்டு, இங்க பாரு நீ எப்படி சந்தோஷமா வாழ்ந்துறன்னு நானும் பார்க்குறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நீ டென்ஷனோட சுத்தணும். அதுதான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். அந்த வெண்ணிலாவையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே அன்பு என்னாச்சு அன்பு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இந்த தினேஷ் திடீர்னு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணா வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. உடனே கண்மணி இவன் வெளியில வந்துட்டானா, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பார்த்து தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படியாவது அவன மறுபடியும் ஜெயில்ல பிடிச்சு போடணும் அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி அன்ப கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனா அன்பு வேற யோசனையோட இருக்கிறாங்க. இவன் வந்து நம்ம வாழ்க்கையில மறுபடியும் பிரச்சனை பண்ணிடுவானோ! அந்த வெண்ணிலா ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றான்னா, இவன் வேற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி என்னாச்சுங்க? என்னாச்சுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அமைதியா இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.